ஐயா ரிஷி மூலம், நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இவ்வளோ தூரம் சாமிய தேடி நர்தர வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு எப்படி அது அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. சுவாமி ரிஷியும் இல்லை, முனிவரும் இல்லை, ஞானியும் இல்லை, எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர். ஒரு ரிஷி மூலம் பார்க்காதீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வால்மீகியினுடைய பழைய கதை பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு திருடன் இல்லையா? அந்த பழைய கதையை மட்டும் பார்த்துட்டு அந்த கதையை நடைமுறை வாழ்க்கைக்கு அவர் பின்னால் ஞானி ஆனதுக்கப்புறம் அதை பொறுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு தப்பாக தோணும். அதனால் ரிஷி மூலம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஞானிகளும் இப்போ அருகநாதர் கதையை எடுத்துக்கோங்க. பழைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கேட்கக்கூடாத சமாச்சாரங்கள் நிறையா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்கும். அந்த பின்னணியில் அவங்க பண்ணக்கூடிய வாழ்வியல் தவறுகள், வாழ்வியல் குற்றங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு பாடம் எடுத்து அவங்களுக்கு ஒரு உன்னதமான இறைய அனுபவம் கொடுத்து அதை திறந்து வெளியே எல்லா மக்களுக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரி வர்றாங்க. நீங்கள் அந்த குறைகளை மட்டும் நீங்கள் பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி பார்க்க 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 என்ன ஆகும்? சில மக்கள் எப்பயுமே நிறைவு பகுதியை பார்க்கறது இல்லை, குறைவு பகுதியை மட்டும்தான் பார்க்குறாங்க. குறைகளை மட்டும்தான் பார்க்குறாங்க, நிறைவுகளை பார்க்குறதே கிடையாது. அந்த குறைகளை பார்க்கும்போது அவனும் குறைவுள்ளவனே ஆயிடுவான். அதனால தான் ரொம்ப காசிஸாக சொல்லி வச்சுருக்காங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதன்னு. நதி மூலமும் எப்படி இருக்கும்? நதி ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகி அப்படியே அகண்டமாக வர்றதில்லை. பல ஓடைகள், பல ஓடைகள், பல சிற்றாறுகள், சிறு சிறு ஒரு ஊற்றுக்கள், இந்த மாதிரி தான் ஒன்றோடு கலந்து, சில ஓடைகள் கலந்து, சில இதாக இப்படியே தான் நதிகள் ஆகுமே தவிர்த்து நதி ஒரே இடத்துல அவள் அகண்டமாக உருவாகி அகண்டமாக அப்படியே போய் கடலில் சேர்றது கிடையாது. அதனுடைய மூலம் பார்க்க போனீங்கன்னா குழப்பந்தான் மிச்சம். நம்ம கங்கோத்திரின்னு சொல்கிறோம், கங்கோத்திரியில் உள்ள தண்ணி மட்டுமா காசி வரைக்கும் வருது? இல்லையே, நிறையா இடங்கள்லேருந்து வருது இல்லை. அதனால் நதியினுடைய மூலமும் குழப்பம் மிகுந்தது, ரிஷியினுடைய மூலமும் பார்த்திங்கன்னா எப்பயுமே குழப்பம் மிகுந்தது. பழைய வாழ்க்கையை பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாருக்கும் இல்லை, குழப்பவாதிகளுக்கு மட்டும்தான். எதை மனசில் சேர்க்கக்கூடாதோ, எதை குறை பார்க்கக்கூடாதோ அதை எப்பயுமே குறையே நடத்திட்டு இருப்பாங்க. அந்த குறைகள் தான் கண்ணுக்கு தெரியும். அதனாலேயே அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு சாதகனுக்கு ஞானியினுடைய வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு பக்தனுக்கு ஞானியினுடைய வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப முக்கியம். ஞானியினுடைய வாழ்க்கை சரித்திரம் ஆரம்பகால வாழ்க்கை எப்படி வாழக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்கும். அப்புறம் ஞானி ஆனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி மனுஷன் வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். ஸோ ஒரு முழுமையான வாழ்க்கையை காட்டும். அதனால் நதி மூலம் ரிஷி மூலங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கு, பாமர மக்கள்னு சொல்கிறது என்ன சென்ஸ்லனா அந்த ஆன்மீக தொடர்புக்கு அப்பாற்பட்டவங்க, அவங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. ஆனால் சாதகர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தே தீரணும். ஞானிகளுடைய வாழ்க்கை சரிதம் தெரிஞ்சிருக்கணும். ஆரம்பகால வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும். அது தெரிஞ்சு இருந்தால் தான் அவங்க தன் வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்குவாங்க. அதனால் அந்த பழமொழி எல்லாருக்கும் பொதுவான பழமொழி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும்தான் அது பொருந்துமே தவிர்த்து சாதகர்களுக்கோ பக்தர்களுக்கோ பொருந்தாது. அதனால் அதை நம்ம பக்தர்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்.